ஹே நெஞ்சமே, ஒரு குட்டி சண்டைனா கூட ஃபஸ்ட் ஆளாக நீ தான் போய் சாரி சொல்லுவல. அதில் உன் தப்பே இல்லைனா கூட அந்த சண்டைக்கு அப்புறம் அந்த பர்சன் உங்ககிட்ட பேசலைன்னா ஒரு நிமிஷமும் உன் மைண்டில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீ தான் மெசேஜ் பண்ணுவல. ஆனால் அந்த டைமில் அவங்க எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக ரீல்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. இப்போது மைண்ட் வைஸ் ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ தான் அந்த ஆல்வேஸ் சாரி ஆல்வேஸ் கேரிங் பர்சன். ஸோ நான் என் லைஃப்பில் இதனால் வாங்கின செருப்படிகளை விட நீ கொஞ்சம் கம்மியாக வாங்கினா நல்லா இருக்குன்ற குட்டி ஆசையில் I'm presenting this episode for you. So welcome to this new episode of Couch Date with me at Ninjal Mamai. இன்னைக்கு ஏன் நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குற அண்ட் எதுக்கு அவ்வளோ நல்லவனாக இருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம். Why people take us for granted and why we keep letting them do. டேட்னா ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும்ல. உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே செக்மெண்ட் 1குள்ளே போகலாமா? த குட் சைல்ட் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக உன்னோட இந்த ரொம்ப நல்லவன்ற வேர்ஷன் காலேஜ்லேயோ இல்லை ஏதோ ரிலேஷன்ஷிப்லேயோ ஸ்டார்ட் ஆகலை. இட் ஸ்டார்டட் லாங் பிஃபோர் தேட். உன்னோட சைல்ட்ஹுட்டில் குழந்தையாக இருந்தப்போ அழாத, சத்தம் போடாத, எதிர்த்து பேசாத, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க, இதை கேட்டு தான் நீ வளர்ந்துருப்ப. அண்ட் நீ அவங்க கோபத்துக்கு பயந்தோ பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்தோ ரொம்ப சமத்து பிள்ளையாக இருக்க ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ தான் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும், லவ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருப்பேன். ஸோ சம்வேர் இன்சைட் யுவர் பிரெயின் லேர்ன்ட் இஃப் ஐ எம் குட் ஐ வில் பி சேஃப். அதாவது சப்கான்ஷியஸாக உன் மைண்டில் நான் நல்ல பையனாவோ நல்ல பொண்ணாவோ இருந்தேன்னா திட்டெல்லாம் வாங்காமல் சேஃபாக இருப்பேன்னு பதிவாயிருக்கும். இது என்னடா இதை தானே எல்லார் வீட்லேயும் சொல்லி வளர்ப்பாங்கன்னா அது கரெக்டு தான். ஆனால் இப்போது பிரச்சனை என்னென்னா அது சின்ன வயசில் பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக் கொடுத்தாங்க சரி. ஆனால் நீ வளர உன் மைண்டில் அந்த குட் சைல்ட் ஸ்கிரிப்ட் ஓடுறது ஸ்டாப் ஆகவே இல்லை. இப்போது ஈவன் when people hurt you, உன்னை யாருன்னா ஹர்ட் பண்ணால் கூட உன்னோட ஃபர்ஸ்ட் தாட் unknowingly let me fix it, நான் தான் தப்பு போல், நான் தான் சரி பண்ணணும்னு யோசிப்பேன். பட் you end up mistaking keeping peace for self-respect. அதாவது சமாதானமாக போகிறதுக்கு உன் சுயமரியாதையை இழந்து தான் போகணும்னு நினைப்பேன். உனக்கே தெரியாமல் நீ அதை ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் நெஞ்சமே, சேட் ட்ரூத், பீப்புள் ஸ்டார்ட் கெட்டிங் யூஸ்ட் டு இட். ஏன்னா எல்லா வாட்டியும் அவங்க எதுவுமே பண்ணாமல் நீயே ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து when you keep showing up even when they don't, they start believing you always will. அவங்க நீயே கண்டிப்பாக வந்துடுவேன் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது டேட்னா அடுத்த ஒரு காஃபியோ இல்லை டீயோ இருக்கணும் இல்லையா? அதை ஆர்டர் பண்ணிவிட்டு செக்மெண்ட் 2குள்ளே போகலாமா? த ஆன்சைட்டி ஆஃப் பீயிங் இக்னோர்டு. இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் சண்டை போட்டீங்க, அவனோ இல்லை அவளோ மெசேஜே பண்ண மாட்டாங்க. அண்ட் பூம், யூ என்டையர் மூட் கிராஷஸ். உன் மூடே ஃபுல் டைம் ஸ்பாயில்டாகவே இருக்கும். உன் பிரெயின் பேனிக் மோட்குள்ளே போயிடும். நான் தான் தப்பில்லை, நான் சாரி சொல்லவா இல்லை எதனா ரீல் அனுப்பிச்சு பார்க்கவா இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இட்ஸ் நாட் ஓவர் திங்கிங், இட்ஸ் யுவர் நர்வஸ் சிஸ்டம் ரிமெம்பரிங் ஓல்டு ஃபியர். ஒருத்தவங்க உன்னை இக்னோர் பண்ணுறப்போ உன் மைண்டு நீ டேஞ்சரில் இருக்கேன்னு நினச்சிக்கோ, லைக் லூசிங் சேஃப்டி ஆர் லவ். அவங்கள மிஸ் பண்ணிடுவியோன்னு பயப்படும். சைக்காலஜிஸ்ட்ஸ் இதை ஃபாண்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க, which means where instead of fighting or running away, you try to please people to feel safe again. அதாவது நீ அந்த ப்ராப்ளமில் சண்டை போடுறதுக்கு ஆர்கியூ பண்ண பயந்து, இல்லை எங்கே உன் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ இல்லை உங்ககிட்ட கோச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் பர்சனை ப்ளீஸ் பண்ண, கூல் டவுன் பண்ண என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிப்பேன். ஏன்னா அப்போதான் நீ சேஃபாக இருப்பேன்னு உன் மைண்டு உன்னை யோசிக்க வைக்கும். ஸோ நீ வீக் கிடையாது, யூ ஜஸ்ட் சம்ஒன் who learn to survive by being nice. நீ நல்லவனாக இருந்தால் தான் வாழ முடியும்னு உனக்கே தெரியாமல் நீ நம்பிகிட்டு இருக்க.
இப்போ உங்கள் ட்ரிங்கோட அடுத்த சிப்பை குடிச்சிட்டு 3வது செக்மெண்ட்குள்ளே போகலாம். கைண்ட்னஸ் வித் பவுண்ட்ரிஸ். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. நல்லவனாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி உன் நல்ல மனசுக்கு ஒரு பவுண்ட்ரி இல்லைன்னா அது உன்னையே ஹர்ட் பண்ணும். யூ ஸ்டார்ட் பிலீவிங் நான் நோன்னு சொன்னேன்னா அவங்க போயிடுவாங்களோன்னு. ஆனால் உண்மை என்னன்னா the right people won't leave you when you set boundaries. They'll actually respect you more. கரெக்டான பீப்புள் உன்னை இன்னும் மரியாதையாக நடத்த ஆரம்பிப்பாங்க. உன் அன்பை புரிய வைக்க 24/7 நீ மட்டுமே கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Your worth isn't measured by how much you give. It's by how much you value yourself while giving. உன்னோட மதிப்பு நீ எவ்வளோ கொடுக்குறன்றதில் இல்லை, ஆனால் கொடுக்குறப்போ உன்னையே நீ எவ்வளோ வேல்யூ பண்ணுற மதிக்கிறல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீயே உன்னை கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன்னா மற்றவங்க உன்னை அவன் தானே அவள் தானே அப்படின்னு கிராண்டடாக எடுத்துக்க தானே செய்வாங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒரு வாட்டியும் நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்கிறப்போ உனக்கு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க சொன்னது ஏதோ ஒன்று உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அதை அவங்கக்கிட்ட சொல்ல பயப்படும். எங்கே அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு அந்த விஷயத்தை உனக்குள்ளேயே மறைச்சி மற்றவங்க நிம்மதிக்காக நீ உன்னோட மைண்டுக்குள்ளேயே போராடிட்டு தாழ்ந்து போயிட்டே இருந்தனா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நீ உன் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ அடுத்து டேட்டுன்னா ஒரு டெசர்ட் இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் ஆகும்? ஸோ செக்மெண்ட் 4க்குள்ளே இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டார்ட் ஸ்மால். அடுத்த வாட்டி நீ நோன்னு சொல்ல கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறப்போ டோன்ட் ரஷ் டு ஃபிக்ஸ் இட். அதுக்கு பதிலாக breathe and tell yourself, it's okay, I'm not being rude, I'm just taking care of myself. பரவாயில்ல, நான் தப்பு பண்ணல, இந்த ஒரு வாட்டி அவங்களே புரிஞ்சு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணு. அப்படி அவங்க நீ வேணும்னா கண்டிப்பாக அவங்க எஃபர்ட்டை போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீ அவங்களுக்காக தேவையே இல்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுட்டு நீ அவங்ககிட்டேருந்து விலகிறது தான் உனக்கு நல்லது. ஒரே ஒரு வாட்டி அந்த கயிறை கொஞ்சம் லூஸாக விட்டுப்பார். வேறு எதுவும் பெருசாக பண்ண வேணாம். உனக்கானவங்களா இருந்தாங்க, உன்னை புரிஞ்சுக்கிறவங்க, நீ அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த கயிறை இன்னும் கெட்டியாக பிடிச்சி உன்னை அவங்க பக்கம் இழுக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் அதே அவங்களுக்கு நீ மேட்டர் இல்லைன்னா நீ கயிறை லூஸாக விட்டானே அவங்களும் அதை லூஸாக விட்டுட்டு அந்த பலியவும் உன் மேலேயே தூக்கி போட்டு நீ தானே ஃபஸ்ட்டு லூஸாக விட்டா அதனால தான் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நீ ரியலைஸ் பண்ணுவ நீ எவ்வளோ தப்பான இடத்துல உன்னோட எனர்ஜியவும் டைமையும் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அண்ட் யூ வில் எண்ட் அப் ரியலைசிங் பீஸ் ஃபீல்ஸ் பெட்டர் தென் ப்ளீஸிங். இந்த ஸ்டேஜுக்கு வர இந்த அட்டெம்ப்டை எடுக்க கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி நீ ட்ரை மட்டும் பண்ணி பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக உனக்குள்ளே அந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் you won't be taken for granted anymore because you'll start valuing yourself more than anybody would ever. So stop apologizing for existing. நீ நல்லவனா இருந்தாலும் கூட ஸ்டில் நீ உன்னையே சூஸ் பண்ணலாம். அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, that's self love. கண்டிப்பாக ஒரு இடத்துல நீ எஃபர்ட்டே போடாதன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ எஃபர்ட் போடு. Your kindness is a gift. But even sunlight needs shade to stay gentle. நீ கைண்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டியில் நீ நல்லவனாக இருக்கிறதுன்றதே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் நல்லவனாக வாழறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நீ உனக்கு நல்லவனாக இருக்க கற்றுக்கோ, அதுக்கப்புறமா நீ ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருக்கலாம். லேர்ன் டு ப்ரையாரிட்டைஸ் அண்ட் லவ் யோர் செல்ஃப் ஆஸ் யூ வாண்ட் டு லவ் அதர்ஸ். ஏன்னா நீ டிசர்வ் பண்ணுற அந்த அன்பு உன்னை தாழ்த்தி தான் கிடைக்கணும்னு கண்டிப்பாக கிடையாது, நீ புரிஞ்சுக்கணும். ஸோ நிஜமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். இந்த ஃபியூ மினிட்ஸ் வித் மீ உங்கள் லைஃப்பில் ஒரு குட்டி இம்பேக்ட் கொண்டு வந்திருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டுடே our cup of comfort was self-respect and self-love. And remember to love yourself the way you love others.
உங்களுக்கு இந்த வைப் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ப்ளீஸ் ஷோ சம் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ டேக் கேர் until next time. Signing off, நெஞ்சில் மாமழை. Stay tuned.